பார்க்க போகிறது உள்ளன் நூலில் எப்படி நம்ம இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வந்து பர்ஸு. நம்ம அந்த முக்கியமான திங்ஸ் எதனா வேணா வச்சுக்கலாம். செயின், இந்த மாதிரி கம்பல், காயின் எதனா இருந்தால் போட்டு வச்சுக்கிறதுக்காக நான் பூஜை ஐட்டத்துக்காக வச்சுருப்பேன். அந்த இதுவெல்லாம் இருக்கும் இல்லையா, அது மட்டும் வச்சுக்கிறதுக்காக இது யூஸ் பண்ணிப்பேன். ஏன்னா இது வந்து நம்ம எதுக்கும் ரொம்ப யூஸ் பண்ணிக்க மாட்டோம். அதனால் பத்திரமா பொருள் இருக்குன்ற பாதுகாப்புக்கு இது வச்சுருப்பேன். இது கீ செயின் ஹோல்டராக நான் ரெடி பண்ணது. இது வந்து சாமி சிலைக்கு வந்து போடுறதுக்காக வச்சுருப்பேன். கிருஷ்ண ஜெயந்திலாம் வந்தால் கிருஷ்ண பொம்மைக்கு போடலாம். அதனால் குட்டியாக பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பிள்ளையாருக்கு அந்த மாதிரி எதுக்கு வேணுமோ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து எப்படி பண்ணுறான்னு சொல்லித்தரேன். அதுக்காக ஆரஞ்சு கலர் நூல், ஆரஞ்சு கலர் ரப்பர் பேண்ட் எடுத்துருக்கேன். அதை பின்னுறதுக்கான க்ரோஸா ஊசி எடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ நம்ம இதை எப்படி பின்னலான்னு பார்க்கலாம். இது வந்து கொஞ்சம் பொறுமையாக சொல்லணும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு புரியலன்னா திரும்பவும் போட்டு பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஃபஸ்ட்டு இந்த ரப்பர் பேண்டை இதோட நம்ம கட்டிக்கலாம். இது வந்து முதல்ல கொஞ்சம் நல்லா டைட்டாக கட்டிடலாம். இது இங்கே இருக்கட்டும். நம்ம கையில் முதல்ல சுற்றிட்டு இந்த ரப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா, இது இருக்கட்டும். இங்கே வந்து ஜஸ்ட்டு ஒரு இதை வந்து இப்படி போட்டு இங்கே கீழ் பக்கமாக எடுத்து இப்படி எடுத்துக்கணும். புரியுதா? எடுத்திங்கன்னா இப்படி வரும். உங்களுக்கு இந்த நாட் இப்படி வரும். தெரியுதா? இது வந்து லூஸாக தான் போட்டு வரணும். டைட்டெல்லாம் இழுக்கக்கூடாது. ஏன்னா இது ரப்பர் பேண்ட் இல்லையா, நீங்கள் டைட்டாக இழுத்திங்கன்னா நிறைய வந்துகிட்டே இருக்கும். இப்போ இந்த இது இருக்குது. அதே மாதிரி இங்கே கீழ் பக்கம் கொடுத்து இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்துடுமா? எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் இந்த நாட்டை வந்து இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி வந்துடும். இந்த கீழ் பக்கம் கொடுத்து இந்த கயிறை வந்து மேலே இழுத்துக்கணும். லூஸாக தான் விடணும். ரொம்ப டைட்டாலாம் விடக்கூடாது. லூஸாக விட்டு எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள், இந்த லூஸாக எடுத்துருக்கேன்னா இந்த கயிறில் திரும்பவும் இந்த லாக்கை வந்து கயிறை வந்து உள்ளே இழுத்து வெளியில் கொண்டு வந்துடணும். அதே மாதிரி உள்ளே போயிட்டு இந்த நூலை வெளியில் கொண்டு வரணும். ரெண்டு பேரையும் ஒரே ஈக்குவல் ஹைட்டில் வச்சுட்டு திரும்பியும் இந்த நூலை வந்து இதில் லாக் போடணும். நாட் லாக்குன்னு பேர் இதுக்கு. இந்த மாதிரி 1 by 1 போட்டுட்டு வரணும். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் 1 by 1 போடலாம். இந்த மாதிரி பின்னல் மாதிரி வரும் மேலே ரப்பர் பேண்டு. இந்த பாருங்கள், இந்த மாதிரி பின்னல் மாதிரி வருதா, முடிச்சு வளைச்சி வருது பாருங்கள். இந்த மாதிரி லைனாக ஒரு ரவுண்டு வந்துடுச்சு. இப்போ இந்த ரவுண்டு மேலே இந்த பாருங்கள் வந்துட்டா, இந்த ரவுண்டு மேலே இதுக்கு மேலே இருக்குது பாருங்கள், இந்த வளையம் இதுக்கு அதே மாதிரி உள்ளே போட்டு எடுக்கணும். இப்போ இதுக்கு வந்து 2 லேயராக போடலாம். நம்ம ஒன்று இருக்கா, லாக் இருக்கா, இன்னொரு லாக்கை திருப்பிட்டு இது உள்ளே விட்டு இந்த பாருங்கள், இந்த இது மாதிரி இருக்கிற வளைவு அதில் ஒரு வளைவில் விட்டு எடுத்து 2 எடுத்துட்டோமா? இப்போது 1 எடுத்துருக்கோமா? இப்போ இன்னொன்று எடுத்து 2த்தில் விட்டுருக்கேன். திரும்பி மேலே இருக்கிறதோட ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ஒயரம் அதிகமாக தெரியும். இது வந்து ஒரே மடிப்பில் வருது இல்லையா, இது 2 மடிப்பு, ஒன்று மேலே வர மாதிரி 2 மடிப்பாக தெரியும். சரிங்களா? வேறு ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்கள், இதை ஒரு சுற்றிக்கிறோம். இந்த வளையத்தில் விடுறோம். அந்த வளையத்தில் விட்டுட்டு அந்த ஊசியில் நூலை வந்து வெளியில் எடுக்கிறோம். அப்போ 2 வருது. ஒன்று இந்த இது விட்டுடுங்க, இது 2 இருக்குது. இந்த 2 நூலுக்கு திரும்பி அந்த நூலை இழுத்து மேலே கொண்டு வரோம். இந்த வளையத்தில் திரும்பிய நூலை வளைச்சி மேலே கொண்டு வந்தீங்கன்னா 2 அடுக்கு வரும். ஒரு அடுக்கு 2 அடுக்கு மேலே வரும். இப்போ வந்து அகலம் அதிகமாக, உயரம் அதிகமாக கிடைக்கும். அதுக்காக தான் நான் பண்ணுறது. ஒன்றாவும் பண்ணலாம், 2 3 நம்மளோட இதுவை பொறுத்து பண்ணிக்கலாம். அதிகமாக வளைவு வேணும்னாலும் அதுக்கேற்ற மாதிரி ஹைட்டு கம்மி பண்ணி ஜாஸ்தி பண்ணுறதோ நம்ம பண்ணுறது தான். இப்போ அதே மாதிரி இந்த ரவுண்டை நம்ம போட்டு வந்துடலாம். இந்த பாருங்கள், இப்போ நம்ம இந்த லைனை வளைவு போட்டு 2 லைன் போட்டுட்டேன். ஃபஸ்ட்டு லைன் ஒன்று போட்டு 2வது லைன் போட்டேன்னா 3வது ரவுண்டு வந்து ஒன்று விட்டு போட்டுட்டு வந்து மேலே ஒன்று விட்டு அப்படியே சர்க்கிள் மாதிரி வந்து மேலே நிற்கிறேன். இப்போ நம்ம அதில் கண்டினியூ பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். வளைச்சிக்கிட்டேன், இந்த ஒன்று விட்டுட்டேன், 2வதுல போடுறேன், போட்டு எடுத்து அவ்வளோதான். அதே மாதிரி திரும்பி வளைச்சிட்டு ஒன்று விட்டுட்டேன், 2வதுல போடுறேன், வெளியில் எடுத்துட்டு வெளியில் எடுத்துட்டேன்னா திரும்பி இதில் போட்டு லாக் எடுத்துட்டேன். இப்போ லாஸ்ட் ஒன்றுக்கு போட்டுட்டு இதில் போட்டு எடுக்க போகிறோம். நான் வளைக்கல, 2வது திரும்பி வளைச்சிட்டு இதில் போட்டுட்டேன், இதை எடுத்துருக்கேன். இப்போது இதில் இந்த 2வது நாட்டை எடுத்து லாக் பண்ணி மேலே எடுத்துகிட்டு வந்துட்டேன். லாஸ்ட்டில் போட்டு முடிச்சுட்டேன். இப்போ இதை முடிக்க போகிறோம் இல்லையா, முடிக்கும் போது இந்த லூஸை வந்து விடாதீங்க, அப்படியே வச்சுட்டு அளவாக பார்த்து
சின்ன த்ரெட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ இந்த த்ரெட்டை வெளியில் எடுத்துகிட்டு இப்போ இதை இங்கே பாருங்கள், எங்கன்னா ஒரு இதில் நம்ம எப்படி இதில் ஊசி சாரி அது என்ன சொல்லுவோம், ஒயர் கூட பின்னுவோம்ல, உள்ளே போட்டு போட்டு ஒயரை தள்ளிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம உள்ளே ஒயர் போட்டு தள்ளிக்கலாம். கொஞ்சம் இதுவாக இருக்கா மாதிரி இருக்கும். ஒயரை வந்து நம்ம உள்ளே வாங்கிட்டோன்னா வச்சுக்கோங்க, அது வந்து வெளில போகாது. இப்போ இதை எடுத்துட்டேன்னா இதை வந்து முடி போட்டுட்டு இங்கே முடி போட்டாச்சா. இப்போ இதை கட் பண்ணிடலாம். இதை கட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை உள்ளே திருப்பிட்டேன். இப்போ பாருங்கள், இது ஒரு கேப். இப்போ இன்றைக்கான பொன்மொழி என்னென்னா, உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி, உன் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி. திரும்பவும் சொல்கிறேன், உன் பலத்தோடு மோதுபவன் எதிரி, உன் பலவீனத்தோடு மோதுபவன் துரோகி. இந்த பொன்மொழி எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதில் என்ன டவுட் இருந்தால் கேளுங்க. கண்டிப்பாக இதில் வேறு எதுனா நிறைய ஐட்டம்ஸ் வேணும்னாலும் நான் பண்ணி காட்டுறேன். இந்த இதுவை எப்படி பின்னணும் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.